செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். வல்லாரைக்கீரை பாருங்கள், சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. இங்கெல்லாம் தண்ணி இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் செடி சூப்பராக வருதுங்க. பூ பூக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புதினா குச்சி சூப்பராக இருக்குது. இதுதான் சாத்துக்குடி. பாலாக்கீரைக்கு நம்ம அப்புறம் ஊற்றிக்கலாம். கீரை கட் பண்ண வேண்டியது இருக்குது. மணத்தக்காளி காய் பாருங்கள், சூப்பராக வருது. இதில் பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு சாம்பல் தூவி விட்டுருக்கோம். இது பாவக்காய் கொடி. இது குச்சி கட்டி விட்டுருக்கோம். மணத்தக்காளி கீரை. இங்கே பாருங்கள், இதில் பூ பூக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தக்காளியில் அடுத்து நம்மளுக்கு காய் வைக்கும். ரொம்ப சின்ன க்ரோ பேக் தான், அதிலே பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் தானாக முளைச்ச தக்காளி தான். பக்கத்தில் பாருங்கள், இது வெந்தயக்கீரை. இது அறுவடை பண்ண கீரை. அதுலேயுமே சின்ன சின்னதாக தலையுது. இது சிறுகீரை. இதுலேயுமே பாருங்கள், அன்னைக்கு தான் கட் பண்ணிட்டு போனோம். இப்போ தலையுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி செடி. தக்காளி காய் பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. மல்லி பூ பூக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயிலுக்கு பாருங்க, மல்லி கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கு. மூளையில தான் ஊத்துறேன், சரியா? நடுவில் ஊற்றலையா? தண்ணியெலாம் கீழே வருது. தொளிச்சு விடலாம்ல. இப்படி தொளிச்சு விட்டா எல்லா சைடுமே போகும். கத்திரிக்காய் சாம்பல் போட்டதுக்கு அப்புறம் நல்லா வருது. இதுமே குச்சி ஊனி விட்டுருப்போம். இப்போ லைட்டாக தலையுது. புதினா
இது வந்து கம்பா, இது கம்பா. கம்பா, இங்கே பாருங்க, கம்பு முளைக்குது. அதில் ஒரு பாவக்காய் வேறு வருது. இதில் கத்திரிக்காய் வந்து காஞ்சே போச்சு. இந்த கத்திரிக்காய் அழகாக வருது. இதுதாங்க, இது வந்து என்ன ரோஸு, பன்னீர் ரோஸ். இது வந்து 7 டே ரோஸுங்க. இது வந்து முள்ளங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து குட்டி டப்பால தான் நட்டு வச்சுருக்கோம். இதில் முள்ளங்கியும் இருக்குது, கடுகும் இருக்குது. இதெல்லாம் வந்து கடுகுன்னு நினைக்கிறேன். இது வந்து முள்ளங்கி தான். முள்ளங்கியா கடுகான்னு தெரில. ஊற்றவே இல்லை எத்தனை நாளாக. இது வந்து புதினா வந்து குச்சி ஊனி வச்சுருக்கோம். பிரண்டை. பாலக்கீரையை வச்சு பாலக்கீரை ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு பாலக்கீரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த க்ரோபேக்கில் பார்த்திங்கன்னா இதோட நாங்கள் 5வது டைம் பாலக்கீரை அறுவடை பண்ணுறோம். கீரையோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா நிறைய டைம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு கீரை கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி க்ரோபேக் இருந்தால் கூட நீங்கள் நடவு பண்ணி அப்பப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளும் தேவையான அளவு கட் பண்ணலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா சிறுகீரை. நாங்கள் வந்து விதைக்காக விட்டுருக்கோம். இப்போ தான் பூ வைக்க போகுது. நெக்ஸ்ட்டு விதை வைக்கும். இந்த விதையை எடுத்து நம்ம அடுத்த ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்மளும் கட் பண்ணிக்கலாம். இந்த கீரையை நம்ம அரைச்சி சப்பாத்தி மாவில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பிணைஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம். பாலக் சப்பாத்தி சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதிலலாம் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக பாலக்கீரை வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம கண்டிப்பாக உணவில் வந்து சேர்த்துக்கணும். போதும், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய தலையாக நாங்கள் அந்த சைட்லாம் கட் பண்ணுங்க, நிறைய பெருசாகவே இருக்குது. போதும், ஒரு டைம் கீரை பருப்பு கடைஞ்சிக்கலாம். அது வரும் கண்டிப்பாக, அது தலைஞ்சிரும் அதுங்களாட்டியும். அந்த அந்த லாஸ்ட்டில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், டேங்க் பக்கத்தில் இருக்குது. அந்த கீரையை நீங்கள் சாய்க்கிறீங்க பாருங்கள். நான் அந்த இதெல்லாம் பெருசாக இருக்குது, அந்த இதெல்லாம் கட் பண்ணுங்கள். நான் அது மணத்தக்காளி கீரையோட பழம் காய் பாருங்கள். இது வந்து அடுத்து பழம் வைக்கும். பூ வச்சுருக்கு பாருங்கள் கீரையில். ஏன்னா ஓகே போதும், இது வந்து இன்றைக்கி போதுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா இது என்ன கீரை? சிறுகீரை தான். சிறுகீரையா? சிறுகீரையா அரைக்கீரைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மரம் நடலாம், செடி நடலாம். மல்பெரியா? அது மரமா செடியா? எப்படியும் மரம் தான். மல்பெரி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். நான் சாப்பிட்டதே இல்லை. வந்து நாங்கள் மல்பெரி நடப்போம்.
இதில் நட போகிறீங்களா? அதுலையா? நேராக வைங்க. ரொம்ப தோண்ட வேணாம், அப்படியே வைங்க. மண்ணு கொட்ட போகிறோம், ஆழமாக பறிக்க தேவையில்ல. அப்புறம் கீழே வேர் போகணும். செடியை லைட்டாக அங்கிட்டு சாய்ச்சி பிடிச்சிக்கிறீங்களா? ரொம்ப இல்லை, லைட்டாக. இன்னும் போடுங்க. இந்த சைடா? இப்போதைக்கு இந்த மண் போதும். நாளைக்கு வேணால் மண் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதான் இனிமேல் இந்த டீ தூள், காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டோம்னா நல்லா எருவு இதெல்லாம் வந்து போட்டு ஃபில் பண்ணுங்க. அப்பப்போ ஃபில் பண்ணிட்டோம்னா இதுக்கு தேவையான சத்து இதுக்கு கிடச்சிரும். வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் இது மாதிரி பண்ணணும். போதும். வந்து கோதுமை மாவு கூட நம்ம 1 ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணியிருக்கோம், உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் தேவையான எண்ணெய். இன்றைக்கி வந்து நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணி வச்ச பாலாக்கீரையை வந்து அரைச்சி கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, எண்ணெய், ஜீனி எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பின்னாடி தண்ணி, நான் மறந்து தண்ணி கொண்டு வந்துட்டேன். தண்ணி தேவையில்லை. தண்ணிக்கு பதிலாக வந்து நம்ம இந்த கீரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இந்த கீரை இந்த கீரை வந்து தண்ணி பத்தலைன்னா வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த பாலக் சப்பாத்தி. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரை வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு சில பேர் வந்து கீரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தோசையில் இல்லாட்டி சப்பாத்தி மாவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம பாலக் சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிணைஞ்சிட்டோம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊறணும். அப்போ தான் இன்னும் சாஃப்டாகும். இங்கே பாருங்கள், நம்ம கீரை கலர்லேயே வந்துருச்சு. இன்னும் நீங்கள் கீரை அதிகமாக ஆட் பண்ணால் இன்னும் திக்னஸ் வரும். இதுவே போதுமானது தான். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் 1/2 மணி நேரம் வந்து ஊறட்டும். அதுங்களாட்டி நம்ம வந்து இதுக்கு சைடிஷ் வந்து பாலக் பன்னீர் வந்து பாலக் இல்லை, பாலக் சப்பாத்தி பண்ணியாச்சு. அடுத்து பன்னீர் கிரேவி வந்து இதுக்கு சைடிஷாக இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கசகசா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கசகசா ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டை வகை ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கறி மசாலா தூள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கிடலாங்க. பாலக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க.